ஹலோ, இன்னைக்கு ஆருத்ரா களியும் கூட்டும் எப்படி பண்றதுன்னு பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இந்த வருஷம் ஆருத்ரா தரிசனம் வந்து போகி அன்னைக்கு வருது. அதை முன்னிட்டு நம்ம போகியும் கொண்டாடிக்க வேண்டியதுதான், ஆருத்ராவும் கொண்டாட வேண்டியதுதான். இப்போ இந்த ஆருத்ரா களியை வந்து ஈஸி மெத்தட்ல நன்னா வேகணும், அதே சமயம் நல்லா உதிரா இருக்கா மாதிரி டேஸ்டியாவும் நல்லா இருக்கா மாதிரி நான் இப்ப சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப சொல்றேன் பாருங்க. இப்போ முதல்ல களிக்கு வேண்டிய சாமான்கள் பாருங்க. இந்த 160 ml கப்பு, உங்களுக்கு எது வேணுமோ அந்த கப்புல எடுத்துக்கோங்க. இதுல 1.5 அரிசி நான் எடுத்துட்டு இருக்கேன், பச்சரிசி, சாப்பாட்டு பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இதுல நம்ம 1க்கு 2 வெல்லம், அதான் கணக்கு. இப்போ அப்பதான் கொஞ்சம் ஸ்வீட்டா நல்லா இருக்கும், அந்த குழம்ப தொட்டுட்டு சாப்பிடும் போது அது ஈக்குவலைஸ் ஆகும். அப்பதான் இதுக்கு பயத்தம் பருப்பு நல்லா 1 டேபிள் ஸ்பூனும் 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டிருக்கேன். ஏன்னா வெறும் பயத்தம் பருப்பு போடக்கூடாதுன்னு என்ன சாஸ்திரம், அதனால கொஞ்சோண்டு கடலப்பருப்பு போட்டிருக்கேன். வெல்லம் பாருங்க, 1க்கு 2 அந்த மாதிரி நான் 3 வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். 1.5 அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதனால 3 வெல்லம். முந்திரி, ஏலக்காய் தூள், அப்புறம் இதுல வந்து நல்லா ஒரு அரை மூடி தேங்காய் போடலாம். நான் நிறைய துருவி வச்சிருக்கேன், இதுல ஒரு அரை மூடி தேங்காய்க்கு அதுல போட்டுடலாம். தேவையான அளவு நெய், எப்படியும் இதுல ஒரு அரைக்கு கிட்டத்தட்ட விட்டாதான் நல்லா இருக்கும். முந்திரியை வறுத்து அந்த இதுல விடுறதுக்கு இதுல ஒரு அரைக்கு வேணும். இந்த எந்த கப் எடுக்கணுமோ அதுல அரைக்கு இலகின நெய்யா விட்டா நல்லா இருக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான ஜலம் எப்படின்னா 1க்கு 3 தண்ணி கணக்கு. நீங்க குக்கர்ல வச்சாலும் சரி, தனியா வச்சாலும் சரி, 1க்கு 3 ஜலம் கணக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ வானலி காய்ஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் இந்த பருப்பை போட்டுக்கலாம். ஏன்னா அரிசியோட போட்டோம்னா இந்த பருப்பு, பயத்தம் பருப்பு வந்து தீஞ்சா மாதிரி ஆயிடும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த பருப்பை நல்ல சிவப்பா வறுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு நல்ல சிவப்பா காந்தாம, அந்த பருப்பு கருகாம நம்ம வந்து வறுத்து எடுத்துணும், நல்ல மனம் வரும். அடுத்து இந்த அரிசியை போட்டுப்போம். நிறைய இருந்தா 2 இடா போட்டுக்கோங்க. இதையும் கைவிடாம அப்படியே வறுத்துட்டே இருக்கணும், நல்லா பொரியணும் அரிசி, அந்த அளவுக்கு வறுக்கணும். இதை பாருங்க, அரிசி பொரிய ஆரம்பிச்சுடுத்து. இதை பாருங்க, இதெல்லாம் அதான் கணக்கு. இப்போ எடுத்துடலாம், அவ்வளவுதான். நல்லா சவப்பாயிட்டா இப்போ எடுத்துடலாம். இதை எடுத்து நல்லா ஆறட்டும். ஆறினோடனே இதை உடைச்சுக்கலாம் நம்ம மிக்சியில. இப்ப பாருங்க, இதை ஆறிடுத்து இதுல போட்டிருக்கேன். இதை நல்லா நைஸாவே அரைச்சிடும். ரொம்ப நைஸ் ஆகாது அது, ஏன்னா வறுத்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் மெல்லிஸ், அது சிரோட்டி ரவா மாதிரி அரைச்சுடலாம் இதை. இப்போ அந்த அரிசியை ஒரு சுத்து சுத்திட்டு இந்த பருப்பையும் அதுல போட்டு ஒரு சுத்து. இதை பார்த்தீங்களா, நல்லா நைஸ் ரவை. விப்பர் மோட்ல போட்டா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ரவையை இதுல போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை போட்டுட்டு 1க்கு அரிசிக்கு 1 அரிசிக்கு 3 கப்பு தண்ணி. இந்த 4.5 கப்பு தண்ணியில ஃபர்ஸ்ட் இப்ப இதுக்கு தேவையான அளவு இதுல தண்ணி விட்டுற போறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி தான் விட்டுருக்கேன், ஏன்னா நல்லா வெந்துடும், சீக்கிரமா வெந்துடும். இதை பாருங்க, இது ஒரு 1/2 கப்பு, 4.5 கப்புல 1.5 கப்பு தண்ணி இதுல விட்டுட்டேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மீதி இன்னும் 3 கப்பு தண்ணிய வெள்ளை கரைசல்ல விட்டுக்கலாம். இது 10 நிமிஷம் ஊறினாதான் நல்லா இருக்கும், போல போலன்னு சீக்கிரம் ஆயிடும். அதுக்குதான் இந்த ஐடியா. இப்போ அந்த அரிசி ஊறுற நேரத்துல வெந்நீர் விட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த உடசலை, அது ஊறுற நேரத்துல இப்ப இந்த கூட்டுக்கு தேவையான சாமான்கள்லாம் சொல்றேன் பாருங்க. இதுக்கு வந்து 11 வகை நான் இன்னைக்கு காய் எடுத்திருக்கேன். பொதுவா இது ஒத்தப்படையில பண்ணுவா, 7, 9, 11. இன்னைக்கு நிறைய இருந்தது, அதனால இதை போட்டு பண்றேன். அதாவது பட்டாணி, மொச்சை, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அவரைக்காய், வெள்ளை பூசணி, பரங்கி, சேனக்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு, சௌச்சௌ, இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஓரளவு இந்த சைஸ்க்கு கட் பண்ணி அலம்பி இதை வச்சிருக்கேன். அப்புறம் இதுக்கு பாருங்க, புளி நான் ஒரு 8 பேர் திட்டத்துக்கு பண்ண போறேன் இன்னைக்கு. இவ்வளோ புளி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன சாத்துக்குடி சைஸ்க்கு புளி, இதை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுட்டு இருக்கேன் நான் இப்போ. அடுத்து இதுக்கு உப்பு வேணும், மஞ்சப்பொடி, வறுக்கிறதுக்கு தேவையான சாமான்கள் கடலப்பருப்பு, நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, தனியா நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், மிளகா ஒரு 10 வரமிளகா, அப்புறம் கட்டி பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, கடுகு, தாளிச்சு கொட்டை, அப்புறம் தேங்காய் நல்லா ஒரு சின்ன தேங்காய் அளவுக்கு நான் துருவி வச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு அரை மூடிக்கு மேல போடலாம் கண்டிப்பா இந்த சாம்பாருக்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய், அவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள். இப்ப ஃபர்ஸ்ட் அடுப்பை பத்த வச்சு காஞ்சதுமே நம்ம ஃபர்ஸ்ட் இத
வறுக்கிற சாமானை வறுத்துண்டுருவோம். எண்ணெயை விட்டு பெருங்காயம், கடலப்பருப்பு, தனியா, 4 மிளகு, ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதை நல்லா வறுத்துப்போம். இந்த மிளகா வத்தல், மிளகா எல்லாம் நல்லா உப்பின்னு இருக்கும், அதான் வறுவட்டது கடையாளம். அப்புறம் வச்சோம்னா எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். சிவப்பாடு இந்த வானலிலேயே இதுக்கு தேவையான தேங்காய் இவ்வளோ போட்டால் போதும். ஒரு சின்ன அரை மூடி தேங்காய் போட்டுருக்கேன். இதையும் கொஞ்சம் வறுத்துப்போம், மணமா இருக்கும் சாம்பார். இப்போ பாருங்க, இதுலயே கொஞ்சம் எண்ணெயை நல்லா விட்டுண்டு இந்த கரிகாலெல்லாம் ஒரு வதக்கி போட்டுருவோம். நல்லா இருக்கும். அப்போ நல்லா வேகம், வாசனையாகவும் இருக்கும். இதுலயே ஒரு 2 பச்சை மிளகாவை போட்டிருக்கேன் நான். இப்ப பாருங்க, அந்த காயை அடுத்த அடுப்புக்கு மாத்திருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் சும்மா வதக்கும். நான் இப்ப அந்த காயை வேக விடுறதுக்கு நல்ல பெரிய பாத்திரமா எடுத்து புளி ஜலத்தை கரைச்சி வடிகட்டி இதை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுல மஞ்சப்பொடி நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் நிறைய போடலாம். இப்போ அவங்க கொதி வருதா, இப்போ உப்பு போட வேண்டாம், கொஞ்ச நாள் இந்த காய் வெந்ததுக்கு அப்புறம் போடலாம். இப்போ இந்த வதக்கின காயை இதுல போட போறேன். குக்கர்ல வேக விட்டா ஒரு இந்த பரங்காயெல்லாம் குழஞ்சு போயிடும், அதுக்காக தான் தனியா வேக விட்டுறது. இப்ப பாருங்க, இந்த மீதி உள்ள தண்ணி இந்த காய் விட்டுருக்கு பாருங்க, ஒண்ணுமே பண்ணல, இவ்வளவு தண்ணி விட்டுருக்கு. இதை நம்ம ஆற வச்சுட்டு இந்த தேங்காய் அரைக்கிறோம் பாருங்க, அப்ப கூட இதை விட்டுக்கலாம். கலரிட்டு இப்போ கரண்டியை போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுவோம். நடுவில் இதை கொஞ்சம் ஒரு ட்ரிப்பு கலந்து விடுவோம். ஒரு 3/4 வேக்காடு ஆனதுக்கு அப்புறம் உப்பு போடலாம். இப்ப அடுத்து இந்த அடுப்புல நான் இந்த களியை பண்ணலான் இருக்கேன். அது ஒரு 10 நிமிஷம் அந்த அரிசி, அந்த உடசல் இப்போ இதுல ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுண்டு இந்த முந்திரியை வறுத்துண்டுருவோம். இப்ப பாருங்க, இதுலயே அந்த தேங்காவையும் போட்டுடுறேன். இதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய். இப்ப பாருங்க, இவ்வளவு வறுத்துட்டா இதை எடுத்து வச்சுருவோம். இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஜலத்தை விட்டுப்போம். 4.5 கப்புக்கு ஆல்ரெடி 1.5 கப்பு அந்த அரிசி உடசல்ல விட்டுருக்கோம். இப்ப இதுல 3 கப்பு ஜலத்தை விட்டுடலாம். 3 கப்பு கரெக்டா விட்டுருக்கேன். இது கொதிக்கட்டும். சும்மா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ அந்த மெஷர்மெண்ட் கப்பால 3 கப்பு வெல்லம் அதை அதில் போட்டேன். இது ஆர்கானிக் வெல்லம், இது இல்லைம்மா. இல்லைன்னா நீங்க அந்த ஜலத்தை வடிகட்டி விட்டுக்கோங்க, டஸ்ட் இல்லை இதுல. இது நல்லா கரையட்டும். இப்போ பாருங்க, இது நல்லா கொதிக்கிறதா, ஒரு கலர் விட்டு மறுபடியும் மூடி வைப்போம். அப்புறம் உப்பு போட்டுருவோம். இன்னும் கொஞ்ச நாள் 3/4 வேக்காடு ஆனதுக்கு அப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, இது கொதி வர ஆரம்பிச்சுடுத்து. நான் இப்ப பாருங்க இந்த அடி கனமான இந்த பேன் வச்சிருக்கேன். அந்த மாதிரி நீங்க வேணா ஒரு இது வெங்கலப்பானையோ இல்ல நல்ல கனத்த வானலியோ அதெல்லாம் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அது 1.5 கப்பு விட்டு அது எப்படி இருக்கு பாருங்க. அந்த தண்ணி அவ்வளவு இழுத்துன்னு இருக்கு, வறுத்த அரிசி இல்லையா. இப்ப என்ன பண்ணுங்க, அடுப்பை கூட அணைச்சிருங்க. அணைச்சுட்டு கொதி வந்த உடனே இதை இப்ப போட்டுடலாம். அதுல ஏன்னா கட்டி தட்டாம ஒரு கலரிட்டு அப்புறம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பிகினர்ஸ்க்காக தான் சொல்றேன். அப்படி இப்ப பாருங்க, இதை நல்லா இப்படி கலந்துருவோம். இப்ப அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இது நான் 1க்கு 2 வெல்லம் போட்டிருக்கேன். கலரே பார்த்தீங்களா, நல்லா கொஞ்சம் உரப்பா வெல்லம் தெரியும், நல்லா தூக்கலா தெரியும். அப்படி அவ்வளோ ஸ்வீட் வேணான்னு நினைக்கிறவா 1க்கு 1.5லேருந்து 1.25 போட்டுக்கோங்க. எங்களுக்கு நல்லா ஸ்வீட்டா வேணும், அதனால நாங்க 2 போட்டிருக்கோம். தளத்தெல்லாம் தெளிக்கும், தள்ளி நின்னுக்கோங்க, இல்லை மேலே படும். இப்போ இவ்வளவு கெட்டி ஆயிடுச்சு பாத்தீங்களா. குக்கர்ல வைக்கிறவா இந்த ஸ்டேஜ்ல ஒரு பாத்திரத்துல போட்டு குக்கர்ல வச்சிடலாம். வச்சுட்டு 5-6 சவுண்டு நல்லா விடுங்கோ, வெந்துடும். நான் இன்னைக்கு அப்படியே தான் பண்ண போறேன். இது நல்ல கனத்தா பாத்திரம் இல்லையா, அதனால இப்ப இதை மூடி வச்சிருப்பேன், தெளிக்கிறதுனால பக்கமும். அதனால இதை மூடி வச்சுடுறேன், அது பாட்டுக்கு வேகட்டும். சிம்மில் வச்சிடணும், சிம்மில் தான் வச்சுட்டேன். அதோ இப்ப பாருங்க, இந்த காய் நல்லா அரை வேக்காடு காயெடுத்து. இதுக்கு தகுந்த உப்பு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதுல போட்டு ஒரு கலரிட்டு மறுபடியும் மூடி வைப்போம். அதுக்குள்ள இந்த வருத்தம் பாருங்க, அதெல்லாம் போய் அரைச்சுன்னு வந்துடணும். பாத்தீங்களா, இதை நல்லா பொடிச்சுன்னுட்டேன். கொஞ்சம் குறகுறப்பா தான் இருக்கும், அப்படிதான் இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும் சாம்பார். இதை அப்படியே வேற பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு கொஞ்சம் அதுலயே இருக்கட்டும். இப்போ அந்த தேங்காவை வருத்தம் இல்லையா, அதை இதுல போட்டுடலாம். நம்ம இந்த சப்போஸ் இந்த புளி ஜலம் தனியா நிறைய இருந்தாலோ அல்லது காயை வேக விட்டு அந்த ஜலம் நிறைய இருந்தாலோ அதெல்லாம் ஆற வச்சு இதை விட்டு அரைக்கலாம். இப்ப பாருங்க, காயெல்லாம் வெந்துடுத்து. இப்போ இந்த அரைச்ச விழுத இதுல விடுறேன். ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை 4 போட்டு இப்போ நல்லா இதை கலந்து விட்டுருவோம். இப்போ 4 கொதி வரட்டும். இது பாருங்க, இது ஒரு 2-3 நிமிஷமா நல்லா கொதிக்கிறது. பக்கத்துலயே தான் இருக்கணும், இல்லைன்னா ஜொய்யன்னு அடுப்பு அடி பிடிச்சிடும். இப்போ இந்த பொடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த மிளகா, தனியா, கடலப்பருப்பு அந்த எல்லாம்
அதை இப்போ போடலாம். திட்டம் பார்த்து போட்டுக்கோங்க. நிறையா இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நான் அந்த வேக விட்டு எடுத்துருக்கோம் பாருங்க, அந்த பருப்பை இப்போ போட வேண்டியது தான். அதில் ரொம்ப வேணாம், மத்தையாக இருக்கும். 2.5 கரண்டி போட்டிருக்கேன். இது ஒரு கதி வரட்டும் பருப்போட சேர்ந்து. இப்போ பாருங்க, கொஞ்சோண்டு வெல்லம் போடுறேன், கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. கரைஞ்சிரும் அது 2 நிமிஷத்துல. கொஞ்சம் இந்த சூட்லேயே கரைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்களா, இந்த கூட்டு வந்து இது பாருங்க, இந்த பதத்தில் நான் இறக்குறேன். இது வர வர இறுகிடும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப இறுகிடுச்சுன்னா ஒரு கரண்டி வெந்நீரை சுட வச்சு விட்டுக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம், இது கரெக்டாக இருப்பனால நான் ஜலம் விடலை. ஆனால் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இறுகி போயிடும். இப்போது இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெந்தய பொடி நான் கொஞ்சம் அரைக்கச்சே போட்டிருக்கேன், கொஞ்சம் இதில் போடணும், போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் பச்சையாக கொஞ்சம் பச்சையாக 4 கருவேப்பிலை. இப்போ இந்த குழம்பு நான் இறக்கிட போகிறேன். இறக்கிட்டு தாளிச்சு கொட்ட வேண்டியது தான். இப்போ பாருங்க, வானலி காஞ்ச உடனே நல்லெண்ணெய் நல்லா இருக்கும் அதான் குழம்புக்கு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நெய் ஒரு ஸ்பூன். இப்போ பாருங்க, இது காஞ்ச உடனே நல்லா கடுகு, 4 உளுத்தம்பருப்பு, பெருங்காயம்லாம் நம்ம நல்லா வறுத்து அரைச்சி விட்டுட்டோம். அப்படி பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் போடாதவா இந்த எண்ணெயிலேயே இந்த தூள் பெருங்காயத்தை போட்டுக்கோங்க. போட்டு இப்போ அதை அப்படியே தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான் இப்போ குழம்புல. அவ்வளோதான், கூட்டு ரெடி. இப்போ களியை பார்ப்போம் வாங்க அடுத்து. இப்போ இந்த களியை பாருங்க, நல்லா வெந்துடுத்து. எப்படி உதிர் உதிராக வந்துடணும். நல்லா ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி, வறுத்து வச்ச தேங்காய் முந்திரி இதை போட்டு நல்லா கலந்துரும். அடியே பிடிக்கல பாருங்க, இது நல்ல கனத்த பாத்திரம் நல்லா வந்துருக்கு. இப்போ இதுக்கு நெய்யே நம்ம உடலை ஃபர்ஸ்ட் அந்த ஜலத்துல விட்டதோட சரி. நான் சொன்னேன் பாருங்க, ஒரு 1/4 கப் நெய் விடுங்கன்னு. அப்போ நெய் விட்டாதான் நல்ல மனமா இருக்கும். களியும் கூட்டும் ஆயிடுத்து. அதை சுவாமி நிவேதியம் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம். எல்லாரும் அந்த களியும் கூட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா பாருங்க, ஒரு வெள்ளை அரிசி கூட தெரியல அந்த களியில. நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா உதிர் உதிரா வரும். கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.